ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியா முறு முறுன்னு நல்லா காரசாரமாக வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க. இப்போ பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டு தாளிச்சுக்கலாம். ஸோ ஒரு பெரிய சைஸ் வாழைக்காவை எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான வாழைக்காவை எடுத்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சப்புறமா இப்போ நம்ம வாழைக்காவை சேர்த்துக்கலாம். வாழைக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை வேகட்டும். வெந்தப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறது இல்லை, நம்ம அந்த ஆயில்லையே வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேகட்டும். அப்படியே இது ஹாஃப் குக் ஆகிடும். பாருங்க, இப்போ நல்லா ஒரு ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா இதை கலரி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனைலாம் போட்டும். ஒரு நிமிஷம் நல்லா கலரி விட்டுட்டு இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஸோ மசாலாலாம் எல்லா வாழைக்காயிலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா டேஸ்டியான வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.